வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் வெப்ஸ்டர் எழுதின த ஒயிட் டெவில் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளே முதல்ல ஸ்டேஜில் அரங்கேற்றமானது 1612. இது ஒரு பழி வாங்குகிற ஒரு கதை. இதை விக்டோரியா அக்ரோம்போனின்றவங்க இட்டாலியில் 1585 வாழ்ந்து கொலை பண்ணப்பட்டாங்க. அவங்களுடைய கதையை தான் இந்த ஒயிட் டெவில்னு ஜான் வெப்ஸ்டர் எழுதியிருக்காரு. இந்த கதையோட முழு டைட்டில் என்னென்னா த ஒயிட் டெவில் ஆர் த ட்ராஜடி ஆஃப் பாலோ கிரிடனோ உர்சினி டியூக் ஆஃப் பிராசினோ வித் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் விக்டோரியா கொரம்பனோ த ஃபேமஸ் வெனிட்டன் கர்டிசன். இப்போ கதை எங்கன்னா ரோமில் நடக்குது. அங்கே கவுண்ட் லோடோவிக்கோன்றவர் நிறைய தவறுகளை செஞ்சதுனால அவரை நாடு கடத்தப்படுறாரு. அவரோட நண்பர்கள் அதில் ஒரு லாயராக இருக்கார், அவர் பேர் கேஸ்பெரோ. அப்புறம் கோட்டியர் ஆண்டோனலியோ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் ஃப்ரான்சிஸ்கோ டி மெடிசி, இவர் டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ், அவரை போய் பாருங்கள், அவர் உங்கள் தண்டனையை இலகுவாக்கிறதுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் லோடோவிக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா அவர்கிட்ட பணம் இருந்தாலும் சரி, அவர் பண்ண தப்புக்கு அவர் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு நோபல் மேனான பிராசினோ விக்டோரியா கொரம்பனோவை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுது. இப்போது பிராசினோவுக்கும் திருமணம் ஆயிருக்கு, விக்டோரியாவுக்கும் திருமணம் ஆயிருக்கு. விக்டோரியாவுடைய கணவர் பேர் கெமிலோ, பிராசினோட மனைவி பேர் இசபெல்லா. ஆனாலும் பிராசினோக்கு என்னென்னா திருமணம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சால் கூட விக்டோரியாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது விக்டோரியாவுடைய தம்பி ஃப்ளமினோ அவர் பிராசினோ கிட்ட தான் வேலை செஞ்சுட்டுருக்காரு. அவர் நினைக்கிறாருன்னா, சரி இப்போ விக்டோரியா இவரோட ரொம்ப நெருக்கமாயிட்டா நம்ம நம்மளுடைய தகுதியை மேம்படுத்திக்கலாம். ஏன்னா இது மூலமாக நமக்கு வசதி வாய்ப்புகள் அமையும்னு சொல்கிறதுனால அவர் நீங்கள் கெமிலோ, அதாவது விக்டோரியாவோட கணவரை பற்றிலாம் கவலையே படாதீங்க, அதே மாதிரி உங்கள் மனைவியான இசபெல்லாவை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் ஆசை எதுவோ அதை நோக்கி போங்க அப்படின்னு அவர் அவரை இன்னும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ பிராசினோ என்ன பண்ணுறாருன்னா, சரி விக்டோரியா எப்படியாவது நம்ம கவர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிறாரு. முதல்ல விக்டோரியாவுக்கு பிடிக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுதுன்னா அவங்களும் பிராசினோப்பால் இழுக்கப்படுறாங்க. ஃப்ளமினோ அவங்க 2 பேரும் ரகசியமாக சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் ரகசியமாக சந்தித்து அவங்களுடைய உறவை மேம்படுத்திக்கிறாங்க. இப்போ விக்டோரியாவோட கணவரான கெமிலோவும் பிராசினோட மனைவியான இசபெல்லாவும் இப்போ இசபெல்லா பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி மெடிசியோடைய சகோதரி. இப்போ அவங்க இவங்க 2 பேரோட உறவுக்கும் தடங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவங்களால அதுக்கு மேலே அவங்களோட உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போக முடியல. அதனால் என்ன ஆகிடுதுன்னா ஃப்ளமினோ பிராசினோவும் இவங்க 2 பேரையும் கொன்னுடணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ மெடிசியோடைய அரண்மனையில் இசபெல்லா ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ அவங்க கணவரோட நடவடிக்கையில் சந்தேகம் வருது. அதே சமயத்தில் அவங்க காதில் சில விஷயங்கள்லாம் விழுது. அவங்களுக்கு அவங்க கணவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் சமீப காலமாக அவர் இவங்க மேலே அன்பில்லாத மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது. ஆனால் ஃப்ரான்சிஸ் டி மெடிசி, அதாவது அவரோட சகோதரர் சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் இருக்காது, கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் இசபெல்லாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்குது. இப்போ பிராசினோக்கு ரொம்ப தைரியம் வந்துடுது. எப்படியாவது நம்ம இசபெல்லாவையும் கெமிலோவும் கொன்னுடணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருனா அவங்கள கொல்றதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஒரு மந்திரவாதியை பார்க்குறாரு. அந்த மந்திரவாதி மூலமாக அவர் இருந்த இடத்துலேருந்தே இவங்க எப்படி கொல்லப்படுறாங்கன்றத அவரோட மாந்திரிகத்து மூலமாக அவர் பார்க்கலாம். இப்போ என்ன ஆகிடுதுன்னா பிராசினோ கொல்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இசபெல்லாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. பிராசினோட ஒரு படம் ஓவியம் அவங்க வீட்டில் இருக்குது. அது தினமும் அவங்க முத்தமிடுவாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க முத்தமிடுற அந்த படத்தில் ஓவியத்தில் விஷத்தை தடவி விட்டுறாங்க. இது தெரியாத இசபெல்லா வழக்கம் போல் பிராசினோடைய அந்த ஓவியத்தை எடுத்து முத்தமிடுறாங்க, இறந்துடுறாங்க. இப்போ ஃப்ளமினோ கெமிலோ கொல்லணும் இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் விளையாட்டு இதில் அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு. அது எப்படின்னா கெமிலோ அவர் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தனால இறந்த மாதிரி அது எல்லாருக்கும் காமிச்சிடுது. அது இப்போது பிராசினோவும் மனைவி இழந்துட்டார், விக்டோரியாவும் கணவர் இறந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்யலான்னா அவங்க இப்போ திருமணம் செஞ்சுக்கிறதுல
யாருமே தடங்கள் இல்லைன்றதுனால சரி நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஃப்ளமினோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். சரி இப்போ நம்ம சகோதரி வந்து பிராசினோவை திருமணம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் வந்து ஏழ்மையான நம்ம குடும்பத்தை பெருசாகிக்கலாம், நம்ம ஸ்டேட்டஸும் வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இசபெல்லா கமிலும் இறந்துட்ட அப்புறம் ஃப்ரான்சிஸ்கோ டி மெடிசிக்கு சந்தேகம் வருது. அது எப்படி கரெக்டாக இவங்க, ஏன்னா வந்து அவர் சகோதரியும் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு சந்தேகம் வருது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விக்டோரியா மேலே உன் கணவரோட மரணத்தில் உனக்கு தொடர்பு இருக்குன்ற சந்தேகம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவளை வந்து கோர்ட்டுக்கு அழைச்சின்னு போயிட்டு அங்கே வந்து உனக்கு வேறு ஒருத்தரோட தொடர்பு இருக்கிறது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கார்டினல் மான்சிலோ தான் அந்த கேஸை வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. அவருக்கும் வந்து விக்டோரியா மேலே வந்து தாக்கணும் அப்படின்ற உள்நோக்கமும் இருக்குது. ஏன்னா அதனால் அவருக்கு பொலிட்டிக்கலாக அவருக்கு நிறைய மோட்டிவேஷன் இருக்குது. இப்போ விக்டோரியா வந்து கோர்ட்டில் வந்து இல்லை நான் அப்பாவி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கணவர் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க அது இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. எல்லாருக்குமே அவங்களோட பேச்சு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கடைசியில் வந்து இல்லை நீ வந்து திருமணத்தை மீறின உறவில் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் கன்வெர்ட்டிஸ், அதாவது இந்த மாதிரி பெண்களை வந்து எடுத்து வைக்கிற இடம் அங்கே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ஃப்ளமினோக்கு வந்து பயம் வந்துடுது. இப்போ இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா இன்னும் எதையாவது வந்து தொடர்படுத்தி பார்த்து நம்மளையும் வந்து மாட்டிடுவோமோன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். ஆனால் அவனோட அந்த கன்னிங் மேனிப்புலேஷனால் அவன் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறான். இப்போ பிராசினோக்கு வந்து விக்டோரியா இல்லாமல் இருக்கவே முடியல. அதனால் அவளை எப்படியாவது விடுதலை பண்ணணும் அப்படின்ற முடிவில் இருக்கான். பிராசினோ மேலே எந்த விதமான சட்ட சிக்கலும் வரல. ஏன்னா வந்து அந்த ஊரில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய மனிதன், ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதன். ஆனால் ஃப்ரான்சிஸ்கோ மெடிசி இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து அவருடைய சகோதரி இறந்துருக்காங்க இல்லையா, அதனால் அவருக்கு நல்லா தெரியும் இது காரணம் வந்து பிராசினோ விக்டோரியா தான், அதனால் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் தான் லோடோவிக்கோ வந்து அவருடைய தவறுங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு சரி ரோமுக்குள்ளே வரலாம், உன்னை நாடு கடத்தினது வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னதுனால அவர் திரும்பி வந்தோடனே ஃப்ரான்சிஸ்கோ போய் அவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. இது மாதிரி நான் பழி வாங்கணும், நீ வந்து எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரான்சிஸ்கோ வந்து ஒரு மூராக வந்து டிஸ்கைஸ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து லோடோவோட சேர்ந்து அவங்க 2 பேரும் வந்து பிராசினோ விக்டோரியோ எப்படி கொள்வது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதே சமயத்தில் தான் என்ன ஆகிடுதுன்னா பிராசினோ விக்டோரியோ வந்து பிராசினோட பேலஸ்க்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அது வந்து படுவாவில் இருக்குது. அங்கே போயிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஒன்றாவே இருக்காங்க. பிராசினோ வந்து விக்டோரியா ரொம்ப வந்து ஆசையாக இருக்கான். ஆனாலும் வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து இந்த கொலை பண்ணது வந்து அவங்கள வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய கனவுலாம் வருது. திடீர்னு வந்து இறந்து போனவங்க வந்து அவங்க கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. அதில் பிராசினோ பார்த்திங்கன்னா அவர் கனவில் வந்து இசபெல்லாவுடைய ஆவி வந்து என்னை நீ கொன்னுட்டியே அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டுறதை அடிக்கடி பார்க்குறாரு. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ வந்து எப்படியாவது நம்ம பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு லோடோவினோ வந்து பிராசினோடைய நெருங்கி பழகுறாரு. லோடோவினோ என்ன பண்ணிடுறாருன்னா பிராசினோ வந்து ஒரு ஹெல்மெட் போட்டுப்பாங்களே விளையாடும் போது அந்த ஹெல்மெட்டை பாய்சன் பண்ணிடுறாங்க. அப்போது ஒரு டோர்னமெண்ட்டில் என்ன ஆகிடுதுன்னா பிராசினோ அந்த ஹெல்மெட்டை போட்ட உடனே அவர் அந்த பாய்சன் வந்து தாக்கி அவர் வந்து இறக்குற தருவாயில் இருக்கார். அப்போ லோடோவினோ ஃப்ரான்சிஸ்கோ வந்து அவங்க யார், அவங்க வந்து எதுக்காக அவரை கொலை பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்கிறாருங்க. இதை கேட்டு பிராசினோ அவங்கள வந்து சபிச்சுக்கிட்டே இறந்துடுறாரு. இப்போ விக்டோரியாவுக்கு ஆதரவு யாருமே இல்லாமல் அவங்க இருக்காங்க. இப்போ பிராசினோ இறந்துட்ட அப்புறம் லோடோவிக்கோவும் மற்றவங்களும் வந்து இப்போ விக்டோரியா எப்படி கொள்வது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ விக்டோரியாவுக்கும் சரி அவங்களோட சகோதரான ஃப்ளமினோக்கும் சரி தெரிஞ்சிடுச்சு நம்ம ஆபத்தில் இருக்கோம், எப்படியாவது நம்மளே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக நினைக்கிறாங்க. இப்போ ஃப்ளமினோக்கு தெரிஞ்சிச்சு நம்ம மாட்டினோன்னா ரொம்ப பெருசாக பாதிக்கப்படுவோன்னு. அதனால் என்ன ஆகிடுதுன்னா தன்னை வந்து கொன்னுட்டதா, அதாவது விக்டோரியாவும் சான்ச்சின்றது விக்டோரியாவுடைய சர்வெண்ட்டு, அவங்க 2 பேரும் சேர்ந்து தன்னை கொன்ன மாதிரி அவர் வந்து செய்தியை பரப்பிடுறாரு. ஆனால் விக்டோரியாவுக்கும் சான்ச்சிக்கும் தெரியும் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒன்றும் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கேயோ ஓடி போயிடுறாங்க. ஆனால் லோடோவிக்கோவும் அவங்க கூட்டாளிங்களும் சேர்ந்து எப்படியாவது பழி வாங்கி ஆகணுன்றதுனால விக்டோரியா, ஃப்ளமினோ, சான்ச்சியெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. 3 பேரையும் ஒரு ரூமில் வைக்கிறாங்க. அங்கே ஒரு ரூம் கூச்சல் குழப்பமாலாம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் லோடோவினோ கேஸ்பரோவும் வந்து விக்டோரியாவையும் ஃப்ளமினோவும் குத்தி கொண்டுறாங்க. சான்ச்சியும் அந்த கலவரத்தில் இறந்துடுறாங்க.
விக்டோரியா இறக்கும்போது சொல்கிறாங்க, எனக்கு சாவு பற்றிலாம் ஒன்றும் கவலையே இல்லை அப்படின்றத சொல்லும் போதே தெரிஞ்சிடுது அவங்க வந்து இதெல்லாம் எதிர்நோக்கிட்டு தான் இருந்தாங்கன்னு. ஃப்ளெமினோவும் வந்து சரி நம்ம செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் இதுதான் கிடச்சிது, நம்ம வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்தோம், இந்த மாதிரி வந்து தகாத உறவுக்கு வந்து நம்ம தான் வழிவகுத்தோம், எல்லாமே செஞ்சோம், அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு நினைப்போட அப்புறம் வந்து உயிரை விட்டுறாரு. இதோட ப்ளே வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.